நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம், தேவனுக்கு மகிமை, 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு அவர் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அப்படி ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் எந்த பட்டணமும் எந்த வீடும் பாழாய்ப்போம், நிலை நிற்க மாட்டாது என்று சொல்லிவிட்டு, ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படி சொல்லிட்டு மீகா சொல்லியிருக்கிறார். மீகா அவளே எழுதியிருக்கு, ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னு சொல்லிட்டார். அதைத்தான் ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுகிறார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படி ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார். இங்கே வாசிக்கிற போது எனக்கு பிரியமானவர்களே, ஒரு தடவை நம்மை இந்த வசனத்தோடு இணைத்து பார்க்கலாம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யம் நமக்கு வேண்டாம், பட்டணமும் நமக்கு வேண்டாம், எந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த குடும்பமும் நிலை நிற்க மாட்டாது. அப்படியானால் இந்த வசனத்தை நம்ம திருப்பி போட்டோம் என்று சொன்னால், தனக்குத்தானே சமாதானமாக இருக்கிற எந்த வீடும் நிலை நிற்கும். உங்கள் குடும்பத்தை அசைக்க ஒருத்தராலே முடியாது. சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாத்து குறித்து ஆண்டவர் சொன்ன வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய மட்டும் நம்மளால் முடியாது. எந்த வசனம்? ஒருத்தருக்கு உங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறார்? வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுகிறது? சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் எரிச்சல் தனி கிடையாது. எரிச்சலாக இருக்குது, கோபமாக வருது, செய்கிற காரியம் பிடிக்கல, கோபம் வருது, பொங்கி வருது, எரிச்சலாக இருக்குது, கோபமாக இருக்குது, ஒன்றும் பண்ணவே முடியல, முகத்தை பார்த்தாலே வருது கோபம். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வரட்டும் 12 மணி நேரம்தான், காலைல 6 மணிக்கே வந்தாலும் சரி, 12 மணி நேரம்தான். சூரியன் அஸ்தமிக்கிற பொழுது இந்த எரிச்சலும் அப்படியே அடங்கிடணும்னு சொன்னார். முடியுமா? முடியாதே. என்ன பண்ண முடியும்? அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. உங்களை இயேசு எதெல்லாம் மன்னிச்சாரோ அதை நினைங்க. நான் எவ்வளோ பாவியான மனுஷி, நான் எப்படிலாம் நடந்து கொண்டேன். எவ்வளோ நம்ம எதை மறந்தாலும் நம்ம பாவத்தை மட்டும் மறக்கவே முடியாது, நம்ம பண்ண அக்கிரமத்தை மாத்திரம் மறக்கவே முடியாது. யாருக்கும் தெரியாது, ஆனால் மறக்கவே முடியாது. எது ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, நம்ம செஞ்ச நல்ல காரியமெல்லாம், மற்றவங்களுக்கு செஞ்ச உதவியெல்லாம், நம்ம செஞ்ச தர்மமெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ, அதெல்லாம் கூட மறந்து போயிடும். நம்ம செஞ்ச பாவமும் அக்கிரமும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருதயத்தை விட்டு போகவே போகாது. வெளியே தெரிகிற மாதிரி நான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் நறுக்குன்னு இருக்கும். அந்த சூழ்நிலை வரும். அப்படி சம்பந்தப்பட்ட மனிதர்களை சந்திப்போம். அப்படிப்பட்ட பேச்சுக்குள்ளார நம்ம போக வேண்டிய சூழ்நிலையை கர்த்தரை ஏற்படுத்துவார். எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தவறாக இருக்கும். அந்த தவறை நீங்கள் நினைக்கத்தக்கதாக உங்களோட கூட ஆவியானவர் இருந்தால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வருவார், அப்படிப்பட்ட பேச்சை கொண்டு வருவார், அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். எதற்காக? நீ என்ன டெசிஷன், நீ என்ன முடிவெடுக்கிறாய்? உன் தவறை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? உன் பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து நீ என்ன முடிவெடுக்கிறாய்? வாய் திறந்துலாம் சொல்ல வேண்டாம். இருதயத்துக்குள்ளற ஐயோ அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னா ஐயோங்கிற இருதயம் சிந்தையிலே வருமானால், இருதயத்தில் வருமானால், அந்த நிமிஷமே பரலோகம் மகிழ்ச்சி அடையும். அதே சமயத்தில் எவன் யோக்கியம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை விட எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலம், இந்த காலத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நம்ம இருதயம் அப்படியா மனதுக்குள்ள இருதயத்தை ஆழத்தில் நினைச்சாலும் ஒருத்தர் இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தில் நீ என்ன நினைக்கிற? உன் குற்றத்தை குறித்து, உன் பாவத்தை குறித்து, உன் அக்கிரமத்தை குறித்து, அநியாயத்தை குறித்து, அசிங்கத்தை குறித்து ஞாபகம் பண்ணி வைக்கிறாரே. ஆண்டவர் நினைப்பூட்டும் போது
நீ என்ன டெசிஷன் எடுக்கிற? ஒரு செகண்ட் கூட இல்லை, அதுக்கும் குறைந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் என்ன நினைக்கிறாய்? ஐயோ ஐயோ, கண்ணில் கண்ணீர் வருதா? பரலோகம் கை தட்டும். ஏசு இந்த உலகத்தில் போய் ரத்தம் சிந்தினது அந்த சரீரம் மாம்ச இச்சையில் தானே இப்படிலாம் தப்பு நடந்துச்சு. அந்த மாம்சம் பிற்கப்பட்டது, இயேசு ரத்தம் சிந்தினது, பாடுகளை சகித்தது, காரி உமிழப்பட்டது, தாடி மயிரை பிடிச்சு அவங்க பீத்து போட்டார்கள். அதான் இருக்கலே அதிகமான வழியாம், பீத்து போட்டார்கள். இது ஒன்றும் வீண் போகலை என்று சொல்லி பரலோகம் கை தட்டும். அதெல்லாம் தெரியும், இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா, இது யாருக்கு தெரியும்? அப்படியே நெகட்டிவ் சைடில் போயிட்டு இருந்தாக்க நரகத்தில் சத்துரு என்ன பண்ணுவான்? சூப்பர் நம்பாள் அப்படிமா, சீக்கிரம் நான் என்கிட்ட வந்துடுவேன், வந்து சேரு சீக்கிரம், நம்மளும் சேர்ந்து வேலை செய்யலாம், பிசாசோட ராஜ்யத்துக்கு வேலை செய்யலாம் அப்படி சொல்லுவான். போகட்டும் பெரிய வேலைகளே, கர்த்தர் நல்லவர். அக்செப்ட் பண்ணுவோமா? அங்கீகரிப்போமா? அரவணைப்போமா? மன்னிப்போமா? மறப்போமா? மார்போடு சேர்த்து கொள்வோமா? முத்தமிடுவோமா? பாதரட்சைகளை கொடுப்போமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை வஸ்திரத்தை உடுத்துவோமா? முத்திர மோதிரம், என் மகன், என் மக, என் புருஷன், என் மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மாமியார், என்னுடைய மருமகள், அப்படி நம்ம முத்திர மோதிரத்துக்கு அதான் அடையாளம். முத்திர மோதிரம் போடுவோமா? முற்றிலும் ஒன்றுமே நடக்காது போல நடந்து கொள்வோமா? அதுதான் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது, பாழாய் போம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பம் பாழா போயிடக்கூடாது, நம்ம குடும்பம் நிலை நிற்காமல் போயிடக்கூடாது. நம்மளை சுற்றிலும் அநேகர் பார்த்துட்டு இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க, உலக மனிதர்கள் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட இருக்கிறாங்க, இருக்குனாலும் கண்டதையும் கும்பிடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக நிலைநிறுத்தி வைக்கணுமா அல்லது பாழாய் போயிடணுமா? மனதில் வைத்து சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. மறுபடியும் கூட ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே அப்படின்னு மீகா சொன்னார், அதை இயேசுவும் சொன்னார். ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்கு சத்துருவாக இருக்காங்களா? முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இப்படி இருக்காங்களே, இப்படி நம்மளை பகைக்கிறாங்களே, வெறுக்கிறாங்களே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட மனசார நெஞ்சார பேசி அழுது தீர்த்துருங்க. மனங்கசந்து அழுது தீர்த்துருங்க. அப்புறம் சின்ன கேப் விடுங்க. ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டுக்காரன் தான் சத்துரு, வீட்டார் தான் சத்துரு. அப்படி இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது சோத்திரத்தோடு பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம். வீட்டார் தான், ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறது நமக்கு நல்லது. அப்படி ஒரு மாமியார் இருக்கிறது நல்லது, அப்படி ஒரு மருமக இருக்கிறது நல்லது, அப்படி ஒரு புருஷன் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்? இப்படி நெருக்கம் வர 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 நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம், பைபிளோட போய் உட்காருவோம், ஜெபம் ஓடும். பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜெபம் குறையும், வேத வாசிப்பு குறையும், பரிசுத்தாவின் நிறைவு குறையும். அதனால் இது நல்லது அப்படின்னு சொல்லி பழகுங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க. அவரோட உறவு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாக்க இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. சரி, அறியாமல் செய்கிறாங்க, அவளுக்கு அவ்வளோதான் புத்தி, அவனுக்கு அவ்வளோதான் புத்தி, விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மைண்ட் செட்டு வந்துடும்.